கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. ஆராதனை வேளை நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற நேயர்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நம்முடைய துவக்கம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அடங்கியிருக்கிறது. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த புதிய ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் நீர் கொடுத்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக, கிருபைக்காக, வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் இந்த ஆராதனையை உம்முடைய கரத்திலே கொடுக்கின்றோம். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரின் அருள் பிரசன்னம் தங்கி இருக்க நீர் உதவி செய்தருளும். ஆவியோடும் உண்மையோடும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்று உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி துதிக்கும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் தூய தூய தூயா சர்வவல்ல நாதா என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார். நாம் அனைவரும் மௌனமாக இருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வு பெற மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தைக்கேற்ப பாவங்களை அறிக்கையிட்டு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்த்து நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை அடங்கியிருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை அடங்கியிருக்கிறது. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சைரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சைரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனையில் பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன் என்ற பாடலை பாடுவோம். அன்பாலனைக்கும் அருள்நாதன் மாதினை
பக்தருடன் வாடுவே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வழியாக்கு அகமும் ஆண்டவர் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வழியாக்கு அகமும் ஆண்டவர் அடியே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், இகலில் ரட்சகர் இன்பப் பொற்பாதமே பக்தருடன் வாடுவே. தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையில், மாயோலி பசும் பொன்னி பக்த சிந்தாமணி, மாயோலி பசும் பொன்னி பக்த சிந்தாமணி, தூயா திருப்பாதம் தரிசனம் தந்தர் பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவே. பரம சபை முக்த குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவே. பக்தருடன் பாடுவே. இந்த நாளிலும் கடவுளுடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறவர் அருள் திரு டாக்டர் பால் பிரபாகரன் அவர்கள். இவர்கள் மேட்டூர் அணை பகுதியிலே சபை ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். இவர்களை நேயர்கள் அனைவரின் சார்பிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம் அனைவருக்கும் வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஃபீபா வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஆராதனை வேலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும்படி தேவன் கொடுத்த அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் யோவான் 2 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானாவூர் என்ற இடத்திலே கல்யாணத்திலே செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்ட இடத்திலே திராட்சரசத்தை கொடுத்து அங்கிருந்த விருந்தினர்களை எல்லாம் அவர் மகிழ்விக்கிறார். அதனாலே அங்கே கூடியிருந்த சீடர்களும் மற்றவர்களும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் மீது விசுவாசம் வைத்து பாராட்டி தங்களுடைய நம்பிக்கையை அவர் மேல் வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சீடர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். இப்போது இந்த திருமணத்திலே ஒரு குறைவு, அந்த குறை சரி செய்யப்பட அங்கு இயேசு அழைக்கப்பட வேண்டி இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலே உள்ள குறைவுகள் நீக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் அழைக்க வேண்டும். நீங்கள் எந்த மதத்தவராய் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே குறைகளை நீக்குவதற்கு இயேசு என்ற ஒரே ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். அவர்தான் பாவங்களை நீக்கி பாவங்களில் இருந்து விடுதலை தருகிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர், சாபங்களை நீக்குகிறவர். அவர்தான் வியாதிகளை நீக்கி விடுதலையும் சுகமும் தருகிறவர். ஆகவே அவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழைப்பீர்களானால் அதற்கு பெயர் மதமாற்றம் அல்ல, அது உங்களுடைய மனதிலே ஒரு நிம்மதியை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை. ஆகவே நீங்கள் அவரை மனதார நம்ப வேண்டியது மிக மிக அவசியம். இரண்டாவதாக, அங்கு உள்ள குறையை அறிந்த அந்த அருமையான மரியாள் என்ற அந்த அம்மையார் இயேசுவின் இடத்துல வந்து தன் குறையை சொல்லுகிறார்கள். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைகள், இல்லாமைகள், இயலாமைகள், பற்றாக்குறைகள், தத்தளிப்புகள், இதையெல்லாம் நீங்கள் இறைவனிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். அவரிடத்தில் உங்கள் குறைகளை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது அவர் தம்முடைய நேரத்தில் தம்முடைய விருப்பத்தின்படி உங்கள் குறைவுகளை மாற்றுவதற்கு அவர் உங்கள் மேல் அக்கறையுள்ள தெய்வமாக இருக்கிறார்.
மூன்றாவதாக அந்த அம்மா மரியாள் அம்மையார், இயேசு சொல்லுகிறார் என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அதனால் அவர்கள் சோர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து விசுவாசத்தோடு இருந்தார்கள். அதற்காக செய்ய வேண்டிய முன் ஆயத்தங்களை செய்வதில் கவனமாய் இருந்து செய்தார்கள். அப்படி வேலைக்காரரை அவரிடத்தில் அனுப்பிவிட்டார்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறது புரியணும், புரியாமல் போகுது, அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத, அவர் சொல்கிற வேலையை நீ செஞ்சிரு, அதுதான் அதனுடைய அர்த்தம். ஆகவே அந்த அம்மாவுடைய விசுவாசம், அவர்களுடைய வேண்டுதலுக்கு அங்கு பதில் கிடைக்கிறது. விசுவாசத்தை மனதிற்குள்ளே வைத்தவர்களாக மட்டுமல்ல, விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தி அந்த வேலைக்காரரை இயேசுவினிடத்தில் இருக்கும்படி அனுப்புகிறார்கள். இந்த வேலைக்காரர் எவ்வளவு நேரம் இயேசுவிடத்தில் காத்திருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைக்கு அவங்க திருப்பி கேள்வி கேட்காமல் அந்த வார்த்தையின் படியே செய்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் சில சமயங்களில் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள் நம்முடைய அறிவுபூர்வமான சிந்தனைக்கும் மனதுக்கும் புரியாததாக, ஒத்து வராததாக தெரியும். ஆனால் நாம் அதற்கு கீழ்ப்படியும் போது கடவுளின் மகிமையை பார்க்கலாம். இந்த மனிதர்கள், என்னங்க இந்த ஜாடியை போய் கழுவு சொல்கிறீங்க, என்னங்க இதில் போய் தண்ணி ஊற்ற சொல்கிறீங்க, அதெல்லாம் எதுவும் கேட்கல. அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்தீங்க அப்படின்னா கடவுளின் மகிமையையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தையும் நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். அடுத்தது, அங்கு இருந்த 6 கற்சாடிகள். இந்த கற்சாடிகள் மதிப்புக்கு உரியவைகள் அல்ல, அது வீட்டு வாசலிலே வைக்கப்பட்டிருக்கிற கற்சாடிகள். ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கு உள்ளே சென்று பாத்திரங்கள் எல்லாம் கொண்டாங்க, இதுக்காக ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணாமல் என்ன இருக்கிறதோ அதை வைத்து அவர் அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதை இயேசு கையில் கொடுங்க, அவர் அற்புதம் செய்வார். அந்த 6 கற்சாடிகள் வெளியே தள்ளப்பட்டவைகள், முக்கியமல்லாதவைகள். ஆனால் இயேசு அதன் மூலம் அற்புதம் செய்தபடியால் அந்த 6 கற்சாடிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாய் மாறிவிட்டது. அது ஆண்டவருக்கு அற்புதம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக, பீயிங் அவைலபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். நீங்களும் நானும் தேவனுடைய கையில் எப்போதும் ஆயத்தமான நிலையில் இருந்தால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அடுத்தபடியாக என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து அந்த வேலைக்காரரை பார்த்து தண்ணி நிரப்புங்கன்னார். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனதில் இருக்கிற கவலைகளை அகற்றி பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் நம்முடைய இருதயத்தை நிரப்பிக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 37:4 சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உங்கள் குறைவுகளை நினச்சி குழம்புறது, கவலைப்படுறது, இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு எல்லா நேரத்திலும் நன்றி சொல்லுகிற ஒரு மனது உடையவர்களாகவும், தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடையவர் என்றும் நீங்கள் நம்பி இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆகவே ஜாடிகளிலே தண்ணீரை அவர்கள் நிரப்பினார்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளின் வார்த்தையினால் உங்கள் மனதை நிரப்புங்கள், உங்கள் யோசனைகளை நிரப்புங்கள், உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்தது என்ன சொன்னார்? தண்ணி நிரப்பிட்டங்கய்யான்னு அவங்க சொல்லும்போது இயேசு சொல்கிறாரு, அதில் ஒரு ஜக்கு தண்ணி அதை மொண்டுட்டு போய்ப்பா, பந்தி விசாரிக்கிற, பந்தி நடத்துகிற அந்த பொறுப்பாளர் கையில் கொடுப்பா. இவங்க எதுவும் திரும்பி கேட்கல. என்னங்க இது தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறீங்கன்னு கேட்கல, கீழ்ப்படிந்தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு அம்சம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, கடவுள் நம்முடைய மனதில் ஏவுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படி இல்லாமல் மேல்படி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு கீழ்ப்படியாமல்
வாழ்க்கையில உயர்வோ மேன்மையோ நிச்சயமாக நமக்கு கிடைக்காது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்தது நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இவங்க அந்த தண்ணியை கொண்டு போய் அந்த பந்தி விசாரிக்கிற அந்த பொறுப்பாளர் கையில் கொடுத்த போது அவர் அதை ருசி பார்த்துட்டு உடனே மாப்பிள்ளையை கூப்பிடுறாரு. எப்பா, என்னப்பா இவ்வளோ ருசியான ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சிருந்துருக்கிறீங்க பாருங்க. கடவுளுக்கு மேலே மரியாளமா விசுவாசம் வச்சாங்க, வேண்டுதல் பண்ணாங்க, விசுவாச கிரியையா ஆயத்தமாக வேலைக்காரர் அனுப்புனாங்க. வேலைக்காரங்க கிட்ட சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செய்யுங்கப்பான்னு சொன்னாங்க. வேலைக்காரங்க அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இத்தனையும் நடந்ததுனால இப்போ அவங்களுக்கு வெறும் தண்ணி தான் ஊற்றுனாங்க. அந்த தண்ணியை இவங்க மொண்டுட்டு போய் பந்தி விசாரிக்கிற பொறுப்பாளர், பந்தி நடத்துகிற பொறுப்பாளர்கிட்ட கொடுத்தா அவர் ருசி பார்த்து ஆச்சரியப்பட்டு, ருசி மிகுந்த திராட்சை ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்களே மாப்பிள்ளை, எப்பயுமே ருசி குறைவானதை தானே அதிகமானதை முதல்ல கொடுத்து குறைவானதை கடைசியில் கொடுப்பாங்களே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்கள் வாழ்க்கையுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை ருசிகரம் உள்ளதாக மாற்றுவதற்கு இயேசுவால முடியும். அதனால் ஆண்டவரோட இணைந்த வாழ்க்கை வர வர பிரகாசம் உள்ளதாக, வர வர ருசிகரம் மிகுந்ததாக, வர வர தேவ மகிமை வெளிப்படுகிறதாக ஒரு வாழ்க்கை மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். அதனால் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கடவுள் கையில் ஒப்புக்கொடுங்கள். அவர் என்னை நடத்துவார் என்று நம்புங்கள். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். அது மட்டும் அல்ல, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை சந்தேகமே இல்லாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மகிமைக்கு காத்திருந்தால் குறைவுகள் நீக்கப்படும். எல்லாருக்கும் நல்ல திராட்சரசம் அன்று இரவு கிடைத்தது. எல்லாரும் ருசித்து மணமகனை, மாப்பிள்ளைய, பொண்ணை வாழ்த்திட்டு போயிருப்பாங்க. ஆகவே நீங்களும் நானும் இறைவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக சுவை மிகுந்ததாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்பு வாசகர்களே, கடவுளை நம்புவோம், கடவுளுக்கு கீழ்ப்படிவோம், கடவுளுக்காக காத்திருப்போம், கடவுளின் வார்த்தையில் மாறாத விசுவாசம் கொள்வோம். அப்படி செய்யும்போது நம் வாழ்க்கையும் நமக்கு மட்டும் பயனுள்ளதாய் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாய், மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கிறதாய் கடவுள் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி கடவுள் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து அரவணைத்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அருள் திரு டாக்டர் பால் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பிலேயும் நேயர்கள் சார்பிலேயும் நன்றிகளை கூறிக்கொள்ளுகின்றோம். கர்த்தர் தானே அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தோடு சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்திலே முடிவு வரைந்த நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மீண்டுமாக நாம் அனைவரும் இணைந்து
கிறிஸ்து சபை பாமாலைகளில் நிர்பந்தமான பாவியாய் நான் இங்கே தேவரிருக்கே என்ற பாடலை பாடுவோம். இன்றைய வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நாம் இந்த வேளையிலே மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்திற்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக, அகில உலக திருச்சபைக்காக, திருச்சபை ஊழியங்களுக்காக, நம்முடைய எதிர்கால தலைமுறைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான நாளிலும் உம்முடைய திருச்சமூகத்தில் இணைந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும், எங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை சொல்லவும் நீர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காக உம்மை துதிக்கிறோம். இப்போதும் எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக,
உம்முடைய பாதத்திலே வருகிறோம். எங்களுடைய தேசத்திலே உம்முடைய சமாதானம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்க நீர் கிருபை தாரும். படித்து முடித்து பணி வாழ்விற்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஏற்ற வேளையிலே உயர்த்தி ஆசீர்வதியும். மேல் படிப்பிற்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வழி வசதி வாய்ப்புகளை நீர் திறந்து தாரும். பலகீனத்தோடும் சுகவீனத்தோடும் தங்களுடைய வீடுகளிலே தெய்வீக சுகத்திற்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நிறைவான ஆயுசு நாட்களையும் நீர் கட்டளையிட்டு தாரும். இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள், அவர்களுடைய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். எங்களுடைய தேசத்தில் செழிப்பும் உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் வளர்ந்து பெருகட்டும். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப நீர் தந்து அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற தடைகளை எடுத்து போட்டு புதிய ஆசீர்வாதங்களினால் பூரணப்படுத்தி அருளும். இன்னும் ஞானத்திற்காக, தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பரலோகத்தின் கிருபை வரங்களை நிறைவாக ஈந்தருளும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றது நல்லது. இதனாலே ஆண்டவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற உணர்வோடு எங்களுடைய வாழ்வை தொடர நீர் கிருபை தாரும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் தாழ்மையாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து கடவுள் கற்பித்த பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். இந்த ஆராதனை வேளையில பங்கு பெற்ற நேயர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.